ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஈஸியான வேலை ஹிந்தி கற்றுக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம எல்லாருக்கிட்டையும் ஹிந்தி அப்படின்னு சொன்னாலே அது என்னது ஹிந்தியா, அதெல்லாம் நமக்கு வராதுப்பா, அது ரொம்ப கஷ்டம், நமக்கு தெரிஞ்சதா தமிழ் இங்கிலீஷ் தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஹிந்தி ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹிந்தின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது துமாரா நாம் கே ஹை, அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஆக்சுவலாக அதோட மீனிங் தவிர நமக்கு வேற எதுவுமே மோஸ்ட்டாக தெரியாது. அது இல்லைன்னா பையா எக் பிளேட் பாயிண்ட், இதை தவிர நமக்கு வேற எதுவும் தெரியாது. ஸோ அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹிந்தி சொல்லி தர போறேன். ஸோ ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு எப்படி தமிழ் தெரியுமோ அதே மாதிரி ஹிந்தியும் ஈஸி தான். கிட்டத்தட்ட தமிழ் மாதிரியே தான் இருக்கும் ஹிந்தியும், பட் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தமிழ்ல இருக்க வேர்ட்ஸும் ஹிந்தியில இருக்க வேர்ட்ஸும் கொஞ்சம் ஃபெமிலியரா தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஹிந்தி பேசுறதுல எப்படின்னு கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிந்தி. ஸோ ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதுவே நம்ம தமிழ்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? தமிழ்ல எடுத்துக்கலாம். இப்ப இதுவே நம்ம தமிழ்னு எடுத்தோம்னா என்ன இருக்கு தமிழ்ல? ஸ்டார்டிங்ல நம்ம பேசிக்கா கத்துக்கிறது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், அதுதானே நம்ம எடுத்தோடனே கத்துப்போம். அதே மாதிரிதான் ஹிந்தியில ஸ்வர், அப்புறமா வியஞ்சன். ஸ்வர் அப்புறம் வியஞ்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தான் ரெண்டுமே. ஸ்வரன்றது வந்து உயிர் எழுத்துக்கள், மெய் இது வியஞ்சன்றது வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். இப்ப தமிழ்ல நமக்கு உயிர் எழுத்துக்களோ மெய் எழுத்துக்களோ சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உயிர் மெய் எழுத்துக்கள். அதே மாதிரிதான் ஹிந்தியில ஸ்வரம் வியஞ்சனும் சேர்ந்தா கிடைக்கிறது பாரக்கடி, ஓகேவா? என்ன கிடைக்கும்? பாரக்கடி. ஸோ பாரக்கடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள். இதுதான் ஹிந்தியில இருக்க ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வரம் கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் வியஞ்சன் கத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாரக்கடி. இப்போ நமக்கு பாரக்கடி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால வேர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்க முடியும். அடுத்து வந்து ஹாஃப் வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, இன்னும் நிறைய டாபிக்ஸ். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்வர். ஸோ ஸ்வர் ஸ்வர் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள். உங்ககிட்ட இப்பதான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்வர்ன்றது உயிர் எழுத்துக்கள். நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி தான் ஹிந்திலயும் இருக்கும், பட் சில வார்த்தைகள் மாறும். இப்ப நம்ம அதை பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி தான் அதான் ஃபர்ஸ்ட் வர லெட்டர். இது அ, ஓகே, இது அ. அடுத்து நம்ம ஆவா. இப்ப ஆக்கு வந்து சுழிச்சு விடுற மாதிரி தமிழ்ல இருக்க மாதிரி இல்ல, ஒரு கோடிங்க போடுவாங்க. ஸோ இது வந்து அதோட நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ற விதத்தை கொஞ்சம் அதிகமாக்கும். ஆ, ஓகேவா? இது ஆ, ஓகே, அ ஆ. அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஈ தான் அப்படியே வரும், ஈ தான். இது இ. அடுத்து வரப்போது பெரிய இ, எப்படியோ போல ஈ. ஈ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் எழுதணும். இது இ அ ஆ இ இ. அடுத்து வரப்போறது எப்படியோ ஊதான். அடுத்து ஊ. ஓகே, அ ஆ இ இ உ உ. அடுத்து நம்ம என்ன நினைப்போம்? ஏ வரும்னு நினைப்போமா? ஆனா அதான் இல்ல. ஹிந்தியில இதான் மாற வார்த்தை. இந்தியில என்ன வார்த்தை வரும்னா இந்த வார்த்தை. இது என்னன்னு நினைப்போம்? நம்ம ஏன்னு நினைப்போம், இல்ல ஐன்னு நினைப்போம், ஏன்னா அதுதான் வந்து மாறுற வார்த்தைகள். ஆனா இது உண்மையிலே ரி. இது என்னது? ரி. நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்? ரி அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, அ ஆ இ இ உ உ ரி. அதுக்கு அடுத்து ஏ வரும், ஏ. ஓகே, இப்ப ஏ வந்துருச்சு. அடுத்து எப்படியோ ஏ தான் வரும்னு நம்ம நினைப்போம், ஆனா அதான் இல்ல. இது ஐ, ஓகேவா? இது ஐ. அ ஆ இ இ உ உ ரி ஏ ஐ.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் போல ஓ தான் வரும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம நினைப்போம் ஓ வரப்போகுது, அதுக்கு வந்து மேலே இது எக்ஸ்ட்ரா போடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. அவ். அடுத்து வர வார்த்தை என்னது? அவ். அ ஆ இ ஈ உ உ. இது வரைக்கும் அதே ஆடு தான். அதுக்கு அடுத்துதான் மாறுது ரி ஏ ஐ ஓ ஔ. அடுத்து நம்ம தமிழ்ல என்ன வரும்? அக்குன்ற வார்த்தை வருமா? அதே மாதிரி ஹிந்தில 2 வார்த்தைகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அங். இத வந்து அங்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அங். அடுத்து இருக்க இன்னொரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஹ. இத வந்து அஹன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஓகே, இதுதான் ஸ்வர். ஹிந்தில இருக்க ஸ்வர்ஸ் இதுதான். சோ இப்ப இந்த வார்த்தைகளை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அ ஆ இ ஈ உ ஊ. ஓகேவா? இது மாறாதது. அடுத்து ரி ஏ ஐ ஓ ஔ அங் அஹ. சோ இப்ப நம்ம வர வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் எப்படி தனியா எழுதுறது, அதோட மாத்திரை என்ன, இதெல்லாம் நம்ம வர வீடியோஸ்ல பாத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு நான் வியஞ்சன் எல்லாத்தையுமே நான் சொல்லி தர போறேன். அண்ட் எப்பயுமே இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. ஹிந்தியில இருக்க மெயின் விஷயமே எல்லா எழுத்துக்கு மேலேயும் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கோடு போடணும். இங்க பாருங்க, எல்லா எழுத்துக்களுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம இந்த ஒரு வார்த்தைகளையும் எழுதுறது எப்படி அப்படின்றது ஈஸியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் அதோட மாத்ராஸ், அடுத்து பாரக்கடி, வியன்சன், அப்படியே 1 by 1 லெட்டர்ஸ், அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அண்ட் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய டைப்ஸ் இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி நிறைய பேரால ஹிந்தி கத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.